தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இங்கங்க இவ்வளவு தொகுதி இந்தந்த வேட்பாளர் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அறிவிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில இந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு 27 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கி இருக்கு. கடந்த தேர்தல்ல ஒதுக்குனதை விட இந்த தடவை 7 தொகுதிகளை ஒதுக்கி இருந்தாலும் இன்னொரு வகையில ஒரு செக் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது என்ன செக் அப்படின்னு பார்த்தோம்னா 9 தொகுதிகள்ல தான் பிஜேபி வின் பண்றதுக்கான கட்டமைப்புகள் இருக்கிறதாகவும் மீதி 18 தொகுதிகளை திமுக கிட்ட பிஜேபியை கோர்த்து விட்டு சொல்லப்படுது. இந்த 18 தொகுதிகளும் 27 தொகுதிகளுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு 27 சட்டசபை தொகுதிகள் வழங்கியிருக்காங்க. மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி தனி தொகுதி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை தனி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் தனி, ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை தனித்தொகுதி, ராமநாதபுரம், குளச்சல், பத்மநாபபுரம், ராசிபுரம் தனித்தொகுதின்னு பாஜகவுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிமுக 20 தொகுதிகளை தான் ஒதுக்கி இருந்துச்சு. அதுல 4 தொகுதிகளை பாஜக வின் பண்ணிருந்துச்சு. இந்த தேர்தலில் கூடுதலா 7 தொகுதிகளை கொடுத்திருக்கு பாஜக. ஒரு பக்கம் தமிழகத்துல பிஜேபி விரிவடைகிறதுக்காக இந்த தொகுதிகளை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு அதிமுக சார்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னொரு வகையில பிஜேபிக்கு ஒரு செக் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 7 தொகுதிகளை கூடுதலா வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த 7 தொகுதிகள்லயும் தாமரை சின்னம் போட்டி போடுமா இல்ல தாமரை சின்னம் வின் பண்ணுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. அதிமுக சார்பில் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்க தொகுதிகளை நம்ம உத்து பார்த்தோம்னா, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக திருநெல்வேலி, மொடக்குறிச்சி, கோவை தெற்கு, நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளை வின் பண்ணுச்சு. இப்போ அதுல 2 தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக வழங்கி இருக்கு. திருநெல்வேலி, கோவை தெற்கு தொகுதிகளை அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்க நிலையில மொடக்குறிச்சி, நாகர்கோவில் மட்டுமே பிஜேபிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருநெல்வேலி எம்எல்ஏவா பாஜகவோட நயினார் நாகேந்திரன் இருந்துகிட்டு வராரு. அவருக்கே அந்த தொகுதி வழங்கப்படல. இதனால நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நயினார் நாகேந்திரன் சேர்ந்த தேவர் சமுதாய மக்கள் அதிகமாக வசிப்பதால அவருக்கு சாத்தூர் தொகுதி சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. அதே போல கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்காரு. கொங்கு மண்டலத்துல அதிமுக பலம் வாய்ந்து இருக்கு. அதே போல பிஜேபியும் தன்னோட பலத்தை அங்க காட்டிக்கிட்டு வருது. குறிப்பா கோவை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதிகள்ல குறைஞ்சபட்சம் 3 தொகுதிகளை கேட்டிருக்கு பிஜேபி. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே ஒதுக்கி இருக்காரு பிஜேபிக்கு. அதே போல மொத்த கொங்கு மண்டலத்தையும் எடுத்துக்கிட்டா கோவை வடக்கு, உதகமண்டலம், மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கு, அவினாசி, ராசிபுரம் ஆகிய 6 தொகுதிகளை மட்டுமே பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்காரு. இதுல கோவை தெற்கு எம்எல்ஏவா இருந்த வானதி சீனிவாசன் இந்த தடவை கோவை வடக்குல போட்டி போடுறதா ஒரு தகவலும் வெளியாகுது. 2021 மொடக்குறிச்சியில வின் பண்ண சி சரஸ்வதி இந்த தடவை அதே தொகுதியில களமிறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே போல அவினாசியில மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறங்கலான்னு சொல்லப்படுது. இதுல அண்ணாமலை அப்செட்ல இருக்கிறதா ஒண்ணு சொல்லப்படுது. திருப்பூர் தெற்குல அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவரு இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் அரசியல்ல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஏற்கனவே பிஜேபியில இருந்து அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் நிறைய பேசப்பட்டு வந்தாலும் அதுக்கேத்த மாதிரியும் தமிழக பிஜேபியும் சரி, டெல்லி பிஜேபி மேலிடமும் சரி அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிதான் வச்சு பாக்குறாங்க. அண்ணாமலை அவர்களை பாஜக முன்னாள் மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்குனாலும் அவருக்கு தேசிய பொறுப்புகளும் வழங்கப்படல, இந்த எலெக்ஷனுக்கான பொறுப்புகளும் கொடுக்கப்படல. அப்படியே ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் காரணங்கள் காட்டி
அண்ணாமலை அவர்கள் விலகி இருந்தாரு. இதனால ரொம்ப அப்செட்ல இருந்த அண்ணாமலை அவருக்கான ஒரு தொகுதிகள் கிடைக்காம போனதுனால அந்த தொகுதியை அதிமுக கவர் பண்ணதுனால இந்த எலெக்ஷன்ல இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அண்ணாமலை பண்ணிட்டாரு. இந்த அறிவிப்பு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல கடந்த முறை வின் பண்ண நாகர்கோவில் தொகுதியை பாஜக தக்க வச்சிருக்கு. 2021 பாஜகவோட எம்.ஆர். காந்தி இந்த தொகுதியில வின் பண்ணாரு. மீண்டும் அவர் இந்த தொகுதியில போட்டியிடலாம். அப்படி இல்லைன்னா முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அப்படி இல்லைன்னா அவரும் இல்லைன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஆதரவாளராக இருக்கும் மீனா தேவ் அப்படிங்கிறவங்க களமிறங்கலாம்னு சொல்லப்படுது. இதே மாதிரி சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா பாஜக வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளை கேட்டுச்சு. இதுல மயிலாப்பூர் தொகுதியை மட்டும் ஒதுக்கி எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருக்காரு. இந்த தொகுதியில தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல பிரச்சாரத்திலையும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவா தான் இவரு எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க போனாரு. ஆனா இன்னமும் தமிழிசை சவுந்தரராஜன் தான் அங்க இறங்குறாங்களா களமிறங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலும் வெளியாகல. இதனால மயிலாப்பூர், சாத்தூர், நாகர்கோவில், கோவை வடக்கு, உதகமண்டலம், மொடக்குறிச்சி, திருப்பூர் தெற்கு, அவிநாசி, ராசிபுரம் உள்ளிட்ட தொகுதிகள்ல 9 தொகுதிகள்ல பாஜக சரியான வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்டா அதிமுக உதவியோட மாபெரும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மீதம் இருக்க 18 தொகுதிகள்ல பாஜக வின் பண்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லப்படுது. இந்த 18 தொகுதிகளோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்க தஞ்சாவூர், திருவாரூர், திருச்செந்தூர், திருப்பத்தூர் தெற்கு, திருவண்ணாமலை, ஆவடி, ராசிபுரம் உள்ளிட்ட தொகுதியை எடுத்துக்கிட்டா பாஜகவுக்கு பெரும் சவாலா இருக்கும். இந்த தொகுதிகள் எல்லாம் திமுகவோட கோட்டையா சொல்லப்படுது. குறிப்பிட்டு சொல்ல போனா 6 அமைச்சர்களுக்கு எதிராக பாஜக களமிறங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதன்படி திருச்செந்தூர்ல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும், திருவண்ணாமலையில அமைச்சர் ஏவா வேலுவும், ஆவடியில அமைச்சர் நாசரும், திருப்பத்தூர் மேற்கு தொகுதியில பெரிய கருப்பனும், கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்துல அமைச்சர் மனோ தங்கராஜும், திருப்பூர் மாவட்டம் ராசிபுரத்துல அமைச்சர் மதிவேந்தனும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இந்த தொகுதிகளை பாஜக வின் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தம் 5 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இதுல கன்னியாகுமரியை அதிமுக தக்க வச்சிருக்கு. அதுக்கு மாறா குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, நாகர்கோவில் தொகுதிகளை பாஜகவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில அதிமுக டெபாசிட் இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமி 4 தொகுதிகளை பாஜகவுக்கு தள்ளி விட்டாரு. இதுல நாகர்கோவில் மட்டும் பாஜகவுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல தளி தொகுதியில பாஜக 2001 நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் 2006, 2011, 2016, 2021 ஆகிய சட்டசபை தேர்தல்களை வின் பண்ணதே கிடையாது. இப்படி திமுகவுடைய கோட்டையா இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி நைஸா பிஜேபிக்கு தள்ளி விட்டுட்டாரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படியும் இவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால எல்லா தொகுதியும் இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட்டணி பங்கு வேணும், ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம கவர் பண்றாங்க. அதனால திமுக கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில எல்லாம் இவங்களை தள்ளி விட்டுறலாம். எப்படியும் திமுக அதுல வின் பண்ணணும், 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம், நம்ம இதுல சேஃபா எல்லா தொகுதிகளிலும் வின் பண்ணி நம்ம தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வச்சிருக்காரு. அதே போல 27 தொகுதிகளை கொடுத்துட்டாரு. எப்படி இவர் 27 தொகுதிகளை கொடுத்தாரு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசப்பட்டு வந்தாங்க. ஆனா 27 தொகுதிகளையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் பண்ணி தாங்க கொடுத்திருக்காரு. இந்த 27 தொகுதிகள்ல 9 தொகுதியில தான் பிஜேபி வின் பண்ணோம், மற்ற 18 தொகுதிகள்ல பிஜேபி வின் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ்ஸா இருக்கும், திமுகவுக்கு பிளஸ்ஸா இருக்கும், பிஜேபிக்கு எந்த அளவுக்கு அடி வாங்குற தன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் பார்க்க முடியும். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.